வந்தாச்சு வந்தாச்சு பெருசா எதிர்பார்க்கப்பட்ட லிஸ்ட் வந்தாச்சு. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் மக்களே. பாத்தீங்கன்னா, இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா, எப்படி லிஸ்ட் வரப்போகுது பிளேயர்ஸ் லிஸ்ட். ஏன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு, கோலியும் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை யார் பண்ண போற? கேப்டனா பூம்ரா வர, இல்ல சுமன் கில்லா, இல்ல ரிஷப் பண்ட்ன்ற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கான லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா பிசிசிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா கேப்டனாக சுமன் கில்லை நியமித்திருக்கார்கள். ஸோ பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறம் நடக்க போற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 5 மேட்ச் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல போய் ஆடுறாங்க டெஸ்ட் மேட்ச். ஸோ அது பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ண போது சுமன் கில் தான். வைஸ் கேப்டனா ரிஷப் பண்ட்டை போட்டிருக்காங்க. என்னப்பா பூம்ராவை போடலையா? பூம்ரா நல்லா தானங்க பண்ணாரு அப்படிங்கிற, நல்லா பண்ணதுனால தான் நாங்க போடல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுமன் கில், ரிஷப் பண்ட், எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வால், கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் நம்ம ஊர் பையன் சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறம் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷகுல் தாக்கூர், நம்ம பூம்ரா, அப்புறம் பாத்தீங்கன்னா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அக்ஷதீப், அதுக்கப்புறம் அஷ்தீப் சிங், அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஐபிஎல் இவங்க இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது முக்கால்வாசி பேர் செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இங்கிலாந்துலயும் போய் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ சுமன் கில் கேப்டன்சி பாத்தீங்கன்னா மேலோங்கி வர வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். சுமன் கில் கேப்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வைஸ் கேப்டனா ரிஷப் பண்ட்டை போட்டிருக்கலாமா, இல்ல பாத்தீங்கன்னா பூம்ராவை போட்டிருக்கலாம், இல்ல பூம்ராவை கேப்டனா போட்டுட்டு சுமன் கில்ல வைஸ் கேப்டனா போட்டிருக்கலாமான்றது எந்த ஒரு டிஸ்கஷனா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.